சந்தோஷம், நம்முடைய இன்பம் 5ஆம் இடம். ஜோடியாக்ல 5ஆம் இடம். அதற்கு 12ஆம் இடம் 4ஆம் இடம். இந்த கேபியினுடைய முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு விட்டு போன விஷயம், சொல்ல மறந்த விஷயம், ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கட்டுப்படுத்தும், அல்லது ஒரு பாவம் அதுக்கு முந்தைய பாவத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். இதை மறந்துடாதீங்க. ஒருத்தருக்கு 4 கூடிய தசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தைய பாவம் பூரா அடிபட்டு போயிடும். அப்ப முந்தைய பாவம்னா என்ன? 4ஆம் இடத்துக்கு அடுத்த பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துடைய காரகத்துவம்னா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு அடிபட்டு போயிடும். பெரிய லெவல்ல மகிழ்ச்சி இருக்காது. பெரிய வீடு கட்டியிருப்பாரு, சந்தோஷமா இருக்காது. 5ஆம் இடம் குழந்தை. குழந்தைகள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு குழந்தைகள் பிரிஞ்சிருப்பாங்க. 5ஆம் இடம் ரேஸு, லாட்ரி, சினிமா, டான்ஸ், மியூசிக், சிங்கிங், நீங்க என்னெல்லாம் 5ஆம் இடம் இருக்கோ அதெல்லாமே அவருக்கு லைஃப்ல இருக்காது. சினிமா போறது கட்டாயிரும். 5ஆம் இடம் மந்திர பிரயோகம். எது பாருங்க, ஜோதிடத்துல எவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க. எது காதலோ அதுதான் மந்திர பிரயோகம். 5ஆம் இடம் காதல் ஜோதிட சாஸ்திரத்துல. ஏன் 5ஆம் இடம்னு வச்சாங்க? 5ஆம் இடம் இஸ் எ டெம்ப்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுது. அதனாலதான் பார்த்த உடனே லவ் அஃபேர், காதல் வர்றது. அதே சமயத்துல 5ஆம் இடம் சேரிட்டி ஆஃப் மந்திராஸ், மந்திர பிரயோகம். நீங்க சொல்ல டெய்லி பூஜையில நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் ஸ்லோகம் 5ஆம் இடம்னு வச்சாங்க. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ஜோசியத்துல. அப்ப எது காதல், எது மந்திரம், இது நமக்கு சொல்ல தெரியாது. அப்ப சுக்கிரன் இருந்தால் காதல், சந்திரன் இருந்தால் காதல், ராகு இருந்தால் காதல், அதுவே குரு இருந்தால் மந்திரம். இதை நமக்கு சொல்ல தெரியணும். பார்க்கிறவன் எல்லாம் நீ காதல் வயப்படுவேன்னு சொல்லக்கூடாது. அப்ப இதேதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். இதே அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வெற்றி. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடம் தான் சாப்பாடு. நான் முதலே சொன்னேன், அறுசுவை உணவு கண்ணியில தான் வச்சிருக்காங்க. 6ஆம் இடம், அதுல என்ன சாப்பாடு? நான்வெஜ் சாப்பாடு. 6ஆம் இடம். இனி நான்வெஜ் எல்லாம் ஜாதகத்துல 6ஆம் இடம் தான். அதே தான் நம்ம முன்னோர்கள் என்ன வச்சாங்க? 6ஆம் இடம் விரதம். அந்த காலத்துல எல்லாம் விரதம் இருந்தாங்க. இப்ப யாரும் விரதம் இருக்கு சொல்றது இல்லை. நம்ம நிறைய பேர் டயபெட்டிக்கா இருக்கிறதுனால. பட் 6ஆம் இடம் சாப்பாடு, 6ஆம் இடம் விரதம். எந்த பாவம் வச்சிருக்கோ அந்த பாவமே இன்னொரு விஷயத்தையும் சொல்லும். அப்ப இதையெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தான் கேள்விக்கான பதில நீங்க சொல்ல முடியும். இப்ப நான் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அறிமுகத்துல சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸஸ் இனிமேல் இருந்து செவ்வாய்க்கிழமை நம்ம நைட் வச்சுக்கலாம். ஒரு 7 மணில இருந்து 8:30 மணி, ஒரு 9 மணி வரைக்கும் வச்சுக்கலாம்னு ஐடியால இருக்கேன். வர்ற செவ்வாய் போய் அடுத்த செவ்வாய் அதுக்கான, ஏன்னா இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமைல இருந்து ஒரு 2-3 கிளாஸ் நான் இதே ஆன்லைன் கிளாஸ், கூகுள் மீட் கிளாஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இங்க நீங்க இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு.